ஆஸ்பத்திரியின் வாயிலை அடைந்ததும் பஸ்ஸில் இருந்து இறங்கியவுடன் அவள் உள்ளம் திகிலில் பக் என்று அடித்துக் கொண்டது. கணவன் உடல்நிலைமை எவ்வாறு இருக்கிறதோ, மிகவும் அபாயகரமாக இருந்துவிட்டால்? ஆமாம், கோமலத்திடம் அவ்வாறு பொய் சொல்லிவிட்டு வந்துவிட்டோமே. உண்மையில் மறுநாள் மாலை நாம் எங்கே போய் தங்குவது? யார் வீட்டுக்கு செல்ல முடியும்? சிநேகிதர்கள், உறவினர்கள் என்ற அனைவரும் இது சமயம் ஒரே விதமான வரவேற்புத்தானே கொடுப்பார்கள். கை குழந்தையுடன் அனாதை போல் தெரு தெருவாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் பார்க்க நன்றாக இருக்குமா என பல பல யோசித்த வண்ணம் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தாள். எதிரே ஒரு கட்டிலை சுமந்து கொண்டு 4 ஆஸ்பத்திரி சேவகர்கள் வந்து கொண்டிருந்தனர். கட்டிலில் தலையிலிருந்து கால் வரை வெள்ளை துணியினால் ஒரு உருவம் பொருத்தப்பட்டு கிடந்தது. ஆவலினால் மைதிலி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஐயோ, போய்விட்டியா என் ராசாவே என்று அலறிக்கொண்டு 2 பெண்கள் சேவகர்கள் பின்னால் தலைவிரி கோலமாக ஓடி வந்தனர். இந்த காட்சியை கண்டதும் மைதிலிக்கு தலை சுற்றியது. தன் கணவன் நிலைமையை எண்ணி பார்த்தாள். அவளுக்கு கண்கள் இருண்டன. காலையிலிருந்து ஏதும் சாப்பிடாத சோர்வும் சேர்ந்து கொள்ளவே குழந்தையை அணைத்தபடி மடால் என்று தரையில் மயக்கமாக விழுந்து விட்டாள். கண்களை திறந்து மிரள விழித்த மைதிலிக்கு தன் சூழ்நிலையை அறிந்து கொள்ள சில நிமிஷங்கள் சென்றன. திடீரென்று குழந்தையை பற்றி நினைப்பு ஏற்படவே, ஐயோ, என் ரவி எங்கே என்று கூவியபடி எழுந்து உட்கார்ந்தாள். கவலைப்படாதேம்மா, குழந்தை பத்திரமாக இருக்கிறான். இந்த தீர்த்தத்தை ஒரு வாய் சாப்பிடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று உபசரித்த இனிய குரலை கேட்டு ஆச்சரியத்துடன் பார்த்தாள். கொஞ்சமும் பாக்கியின்றி முழுவதும் நரைத்த கூந்தலும் மஞ்சள் ஒளி படர்ந்த சுருங்கிய முகமும் நெருக்கமான குறுகிய சரீரமும் கொண்ட அந்த வயோதிக பெண்மணியை எங்கேயோ பார்த்தது போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் எங்கே என்று மட்டும் ஞாபகத்துக்கு வரவில்லை. அந்த அம்மாள் கொடுத்த டம்ளரை வாங்கி தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு முகத்தில் வழிந்தோடிய வியர்வையை புடவை தலைப்பினால் துடைத்து கொண்டாள். தன்னை சுற்றிலும் பலர் கூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்த வண்ணம் நிற்பதை அறிந்ததும் அவளுக்கு மிக்க அவமானமாக இருந்தது. மைதிலி பட்ட வேதனையை குறிப்பாக புரிந்து கொண்ட அந்த அம்மாள் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து, காற்று மேலே படாதபடி தடுத்து கொண்டு இப்படி கூட்டம் போடுவது நியாயமா? கொஞ்சம் அப்பால் பொங்கல் என்று வேண்டிக் கொண்டாள். நான் இங்கிருந்து எழுந்து போய்விட்டால் இவர்கள் வேடிக்கை பார்ப்பது நின்றுவிடும். எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்று தனக்குள் முணுமுணுத்த மைதிலி தள்ளாடியபடி எழுந்து நின்றாள். என் கையை பிடித்துக்கொண்டு இப்படி வா, அந்த மரத்தடியில் இருக்கும் சிமெண்ட் பெஞ்சில் போய் உட்கார்வோம் என்று உபசரித்த அந்த அம்மாள் மைதிலி இடறி கீழே விழுந்து விடா வண்ணம் தாங்கியபடி அவளை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஓர் ஆசனத்திற்கு சென்றாள். மைதிலியை அதில் அமரச் செய்துவிட்டு கீழே சிதறி விழுந்து கிடந்த மைதிலியின் சிறு மூட்டையை போய் எடுத்து வந்து அருகில் வைத்தாள். வேப்ப மரத்தில் நிழல் வீசிய மெல்லிய காற்று மைதிலியின் குழம்பி இருந்த மூளைக்கு இதமாக இருந்தது. அவளது களைப்பும் சற்று தெளிந்து விட்டிருந்தது. மாமி, இப்பொழுது எனக்கு உடம்புக்கு சற்று தேவலை. என் ரவி எங்கே? அவனை காணவில்லையே என்று மிகவும் பரபரப்புடன் வினவினாள். உன் குழந்தைக்கு ஒன்றுமில்லை, பயப்படாதே. நீ அவனை அணைத்து கொண்டபடியே கீழே சாய்ந்து விட்டாய். நல்ல வேளையாக அவனுக்கு ஒருவித காயமும் ஏற்படவில்லை. ஆனால் விழுந்த அதிர்ச்சியில் பயந்து கொண்டு வீறிட்டு அலறிவிட்டான். அவனை தூக்கி சமாதானப்படுத்தி கொண்டு வர எதிரே தெரிகிற அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறார் என்று விவரமாக எடுத்து கூறிய மூதாட்டி, அதோ பார், அவரும் குழந்தையும் வருகிறார்கள் என்று ஆஸ்பத்திரி வாயிலை சுட்டி காட்டினாள். தோளில் சாய்ந்து கொண்டிருந்த சிறு குழந்தையை இடது கையால் அணைத்து பிடித்து கொண்டு வலது கையில் ஒரு கூஜாவை சுமந்தவனும் உயரமும் மெலிந்த தோற்றமும் கொண்ட வயதான ஒரு மனிதர் கேட்டை தாண்டி கொண்டு உள்ளே வருவதை மைதிலி பார்த்தாள். அந்த கிழவரின் கழுத்தை அணைத்தபடி கிடந்த சிறு கரங்களையும் ஊதா நிற வாயில் சொக்காயின் கீழ்பாகத்தில் தெரிந்த சிறு 2 பாதங்களையும் கண்டதும் அவள் அவசரமாக எழுந்திருந்தாள். இங்கே தம்மா வருகிறார்கள், நீ கொஞ்ச நாள் விச்ராந்தியாக இரு, மறுபடியும் உனக்கு மயக்கம் வந்துவிடப் போகிறது என்று உபச்சாரமாக கூறிய அம்மூதாட்டி மெல்ல அவளது தோலை பிடித்து இருத்தி அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்க வற்புறுத்தினாள். சீதா, சட்டுன்னு டம்ளரில் காஃபியை விட்டு கொடு, ஆறிவிடப் போகிறது என்று உத்தரவிட்ட வண்ணம் அந்த கிழவர் அந்த அம்மாளிடம் கூஜாவை கொடுத்துவிட்டு சற்று அப்பால் நின்றார். எனக்கு இதெல்லாம் எதற்கு மாமி? உங்களுக்கு வீண் சிரமம் என்று மைதிலி மறுத்தும் பயனில்லை. சாப்பிடம்மா, ரொம்ப களைத்து போயிருக்கிறாய். திரும்ப வீட்டுக்கு போகிறதற்கு உனக்கு தெம்பு வேண்டாமா என்று அந்த ஸ்திரீ வற்புறுத்தியதை அவளால் மீற முடியவில்லை. காலையிலிருந்து கடும் பட்டினியாக இருந்த மைதிலிக்கு சூடான அந்த காஃபி கொஞ்சம் வலுவை உண்டாக்கியது. முன்பின் தெரியாத எனக்கு நீங்கள் செய்த இந்த உபகாரத்தை நான் மறக்க மாட்டேன்
என்று பணிவாக கூறிவிட்டு குழந்தையை தாங்கிக் கொள்ள கையை நீட்டியபடி எழுந்து நின்றாள். ஒருவருக்கு ஆபத்து ஏற்படும்போது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பாகுபாடு செய்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பது தர்மமா அம்மா என்று கேட்ட கிழவர் தொடர்ந்து, குழந்தையை சற்று நானே தூக்கி கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரமப்பட வேண்டாம் அம்மா. ஆமாம், ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு யாரை பார்க்க வேணும் என்று வினவினார். என் கணவர் லாரி விபத்திற்குள்ளாகி படுகாயத்துடன் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது. நான் கிராமத்திலிருந்து அவரை பார்க்க உடனே புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று கூறி முடிப்பதற்குள் மைத்திலிக்கு துக்கம் தொண்டையை பிடித்துக் கொண்டது. கண்கள் கலங்கின. கிழவர் அதை கண்டு சகிக்காதவராக முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டார். ஆமாம், எந்த வார்டு என்று தெரியுமா என்று வினவினார் தயக்கமாக. 8ஆம் நம்பர் வார்டு, 18ஆம் நம்பர் படுக்கை என்று பதில் அளிப்பதற்குள் துயரத்தில் மைத்திலிக்கு வார்த்தைகள் தடுமாறின. 8ஆம் நம்பர் வார்டா? எங்க சுந்த படுத்திருக்கிற வார்டுக்கு எதிராக உள்ளது. நான் போய் முதலில் அவர் படுத்திருக்கிற படுக்கை நம்பர் சரியா என்று பார்த்துவிட்டு பிறகு உங்களை அழைத்து போகிறேன். ஒரு நிமிஷம் இங்கே இருங்கள். ஆமாம், அவர் பெயர் என்று கிழவர் நிறுத்திவிட்டு ஆவலுடன் அவள் முகத்தை நோக்கினார். நீலகண்டன் என்று திணறிய மைத்திலியின் கன்னங்களின் மீது கண்ணீர் வெள்ளமாக வழிந்தோடியது. அங்கே போய் பார்த்துவிட்டு அந்த கிழவர் ஏதேனும் பயங்கரமான சங்கதி கூறிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணிய மாத்திரம் அவள் உடல் சோர்ந்து தள்ளாடி கொண்டு ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டாள். அசடே, இது சமயம் இப்படி அதறியப்படலாமா? அழாதே, கண்களை துடைத்துக்கொள். நீ இப்படி வருத்தப்படுகிறதை உன் புருஷன் பார்த்தாரானால் திகிலடைந்து போய்விடுவாரே. சீக்காக படுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட இருப்பவர்களின் தைரியம்தான் பெரிய மருந்து. போன மாசம் என் பிள்ளை சுந்தவும் இப்படித்தான் சைக்கிளில் போய் கொண்டிருந்தவன் எதிர்பாராத விதமாக ஒரு மோட்டாரில் முட்டி கொண்டு விட்டான். பெற்ற மனசு. படுகாயப்பட்டு ஆஸ்பத்திரியிலே இருக்கான்னு சங்கதி கேட்டதும் வாய் விட்டு கதறி அழுது விட்டேன். ஆனால் அம்மா, என் துக்கத்தை அந்த குழந்தையிடம் காட்டலாமா? எல்லாம் சரியாகிவிடும் தைரியம் சொல்லிக்கொண்டு நானும் இவருமாக ஆஸ்பத்திரியை 1 மாசமாக வளைய வந்து கொண்டிருக்கிறோம். உன் அகத்துக்காரரை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போகும்போது என் சுந்துவையும் வந்து எட்டிப்பார். ஆமாம் அம்மா, உன் பெயர் என்ன என்று கேட்டுவிட்டு பெருமூச்சு விட்டாள் அந்த அம்மாள். மைத்திலி என்று சுருக்கமாக பதிலளித்த அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, உங்கள் பிள்ளையும் பாவம், என் கணவர் போல் கார் விபத்தில் காயமடைந்திருக்கிறாரா? பலமான காயமோ என்று ஆவலுடன் கேட்டாள். சுந்தரம் எங்களுக்கு ஒரே பிள்ளை. கண்ணாடி கம்பெனி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தான். மாசம் 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்த பையன் எங்கள் போதாத வேலை. பகல் சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தவனுக்கு எமனாக ஒரு கார் எதிரே வந்தது. அனுபவிக்கிற வேலை வந்துவிட்டது. யாரையும் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இடது கையை டாக்டர் எடுத்து விடணும்னு சொன்னார். நாங்கள் ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? எப்படியாவது உசுரை திருப்பி கொடுத்தால் போதும் என்று நானும் இவரும் சரி என்று சொல்லிவிட்டோம். முழங்கை வரையிலும் இடது கையை எடுத்தாகிவிட்டது. இந்த சமயம் குழந்தைக்கு தைரியம் நாம் தானே சொல்ல வேண்டும்னு துக்கத்தை அடக்கி கொண்டு நாங்கள் 2 பேரும் தைரியமாக இருக்கிறோம். ஆனால் இது மாதிரி சமயங்களில் நமக்கு பகவான் அசாதாரணமான ஒரு தைரியத்தையும் கொடுத்து விடுகிறார் என்று கூறிவிட்டு சீதா அம்மாள் புன்முறுவலிக்க முயற்சி செய்தாள். வயோதிகத்தில் தளர்ந்து வெளிர் படர்ந்த அவளது 7 விழிகளும் லேசாக நீர் திரையிட்டு நிற்பதைக் கண்ட மைத்திலியின் நெஞ்சம் உருகிவிட்டது. மாமி, உங்க கஷ்டத்தை கேட்டதும் என் கஷ்டம் எனக்கு பெரிதாகவே தெரியவில்லை. ஐயோ, நீங்கள் இந்த துயரத்தை எப்படித்தான் சகித்துக் கொண்டிருக்கிறீர்களோ. உங்களை பார்த்தால் எனக்கு யாரோ அந்நிய பெண்மணி என்றே தோன்றவில்லை, நெருங்கிய உறவினர் போல் தெரிகிறது என்றாள் மிகவும் கனிவுடன். எனக்கும் உன்னை பார்த்தால் அப்படித்தானமா இருக்கிறது. வாழ்க்கை என்பதே ஒரு விசித்திரமான நாடகம். சிலரை பார்த்ததுமே நமக்கு காரணமின்றி ஒரு வெறுப்பு தானே ஏற்படுகிறது. வேறு சிலரை பார்த்தால் எதற்கு என்று புரியாத ஒரு தனி பாசம் நமக்கு ஏற்படுகிறது என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்த சீதா அம்மாள் திரும்பி பார்த்து திடுக்கிட்ட போது, ஆமாம், அவர் அதோ வந்து விட்டார். நாம் வார்டுக்குள் போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், தைரியமாக இருக்க வேண்டும். காயத்தின் மேல் போட்டிருக்கும் கட்டுகளையும் குறுக்கும் நெடுக்கும் நடக்கும் டாக்டர்களையும் நர்ஸுகளையும் பார்த்து நீ கலங்கி விடாதே. எல்லாம் சரியாகிவிடும், தெரிந்ததா என்று புத்திமதி கூறினாள். இருந்த போதிலும் ரவியை தோளில் சாத்தியபடி அருகில் வந்த கிழவர் வாயை திறக்கும் முன் என்ன சொல்லப் போகிறாரோ என்று மைத்திலியின் நெஞ்சம் பதைக்கத்தான் செய்தது. உங்கள் கணவர் சௌகியமாகத்தான் இருக்கிறாரம்மா, கவலைப்படாதீர்கள். இப்படி வாருங்கள், நான் வழிகாட்டி அழைத்து போகிறேன் என்றார் அவர். குழந்தையை அவரிடமிருந்து வாங்கி கொண்டு மைத்திலி தன் சிறு மூட்டையை கையில் பிடித்தபடி அவரை பின்தொடர்ந்தாள்.
சீதா அம்மாளும் கூடவே சென்றாள். விஸ்தாரமாக கட்டப்பட்டிருந்த பல தாழ்வாரங்களை சுற்றி கொண்டு பல வார்டுகளை தாண்டி முடிவில் அவர்கள் 8ஆம் நம்பர் வார்டை ஒரு வழியாக வந்து அடைந்தார்கள். நெஞ்சு பதவதைக்க, உடல் முழுவதும் பயத்தில் வியர்க்க, மைதிலி ஆவலுடன் தன் கண்களை வார்டு முழுவதும் ஓடவிட்டாள். ஒவ்வொரு படுக்கையைச் சுற்றிலும் உறவினர்கள் கும்பல் கும்பலாக சூழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருந்ததனால் அவளுக்கு சட்டென தன் கணவர் படுத்திருந்த படுக்கையை கண்டுபிடிக்க முடியவில்லை. குழப்பத்துடன் அவள் தயங்கிபடி நிற்பதை உணர்ந்த அந்த மனிதர், அம்மா குழந்தை, இப்படி வா, 18ஆம் நம்பர் படுக்கை இதோ இந்த பக்கம் இருக்கிறது என்று கூறிவிட்டு முன்னால் நடந்தார். வார்டு வெளி வராந்தாவின் ஒரு ஓரத்தில் இரும்பு கட்டிலின் மீது நீலகண்டன் படுத்திருந்தான். தலை, வலது கால், இடது கை எல்லாம் ஒரே கட்டுமயமாக இருந்ததனால் மைதிலிக்கு அவனை அடையாளம் கண்டுகொள்ள கொஞ்சம் நேரம் பிடித்தது. இரவு சரியான தூக்கமில்லாததனால் சிவந்து சோர்ந்திருந்த விழிகளால் தன் எதிரே வந்து நின்றவர்களை மிரட்சியாக விழித்து பார்த்தான் நீலகண்டன். மைதிலி, நீயா வந்திருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் தான், ரவி கூட அப்பாவை பார்க்க வந்திருக்கிறான் என்று தன் துயரத்தை கட்டுப்படுத்த முடியாது திணறிய மைதிலி புன்முறுவல் செய்தாள். கண்களில் எங்கே கண்ணீர் பிரவாகமாக பெருகிவிடுமோ என்ற பயத்துடன், தைரியமாக இரு, தைரியமாக இரு என்று தன்னைத்தானே மனதிற்குள் கடிந்து கொண்டாள். கணவனும் மனைவியும் மனமிட்டு பேச முடியாது இடையூறாக நின்று கொண்டிருக்க அந்த வயோதிக தம்பதிகள் விரும்பவில்லை. கணவன் முகபாவத்தை கண்ணுற்ற சீதா அம்மாள் குனிந்து, மைதிலி காதருகில், நாங்கள் சுந்துவை பார்க்க போகிறோம், நீ பேசிக்கொண்டிரம்மா, வீட்டுக்கு போகும்போது வந்து கூப்பிடுகிறோம், இருட்டி விடுமாதலால் நீ தனியாக போக வேண்டாம், தெரிந்ததா என்று கூறிவிட்டு கணவனை பின்தொடர்ந்தபடி அங்கிருந்து சென்று விட்டாள். கட்டிலின் அருகே கிடந்த முக்காலி மீது மைதிலி குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்தாள். நீலகண்டன் கன்னத்தின் மீதும் நெற்றியின் ஓரத்திலும் காணப்பட்ட சிராய்ப்பு காயங்களை மெல்ல தன் கையால் தடவி பார்த்தாள். தாயின் அணைப்பிலே இருந்த ரவி தன் சிறு கையை நீட்டி தந்தையின் சிகையை பற்றி இழுத்தான். அட போக்கிரி என்று செல்லமாக தன் மகனை அதட்டிய நீலகண்டன், மைதிலி, இது சமயம் ரவியை பார்த்தது எவ்வளவோ மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது. உன்னை வரவேண்டாம் என்று கடிதத்தில் எழுதியிருந்தாலும் உன்னையும் குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தேன். என் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டவள் போல நீ வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. மைதிலி, உனக்கு என்மேல் கோபமா? உனக்கு நான் எத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டேன். பாவி நான். இந்த காயத்திலிருந்து பிழைப்பதை விட செத்து ஒழிந்தால் உனக்கு நிம்மதி ஏற்படும் மைதிலி, மைதிலி என்று உணர்ச்சி வேகத்தில் அரற்றியபடி அவள் கரத்தை பற்றி தன் முகத்தின் மீது வைத்துக்கொண்டு விம்மினான். துயரத்தில் மைதிலியின் உள்ளம் இரண்டாக பிளந்துவிடும் போல் வேதனை செய்தது. தன் கண்ணீரை சிரமத்துடன் சமாளித்து கொண்டு, இதெல்லாம் என்ன பேத்தல், கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிவிடும். நமக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கிற வேலை அனுபவிக்கிறோம். மனதை அலட்டி கொண்டால் மட்டும் என்ன பயன் ஏற்பட்டுவிடப் போகிறது? ரவி இந்த 10 நாட்களில் ஏங்கி போய்விட்டான். வாசலில் யாராவது நடந்து செல்லும் செருப்பு சத்தம் கேட்டாலும் நீங்கள் தானோ என்று குழந்தை முற்றத்துக்கு போய் அங்கேயே பார்த்து கொண்டிருப்பான். ராத்திரி ரயிலில் கொஞ்சம் கூட எனக்கு அவன் சிரமமே கொடுக்கவில்லை. தூங்கிவிட்டான். சமத்து குழந்தை என்று அவன் கவனத்தை வேறு திக்கில் திருப்ப ஏதேதோ பேசிக்கொண்டு போனாள். தன் முகத்தருகே ஆவலுடன் நீட்டிய ரவியின் சிறு கையை பற்றி ஆசையுடன் நீலகண்டன் பன்முறை முத்தமிட்டான். அந்த மென்மையான சிறு விரல்களின் ஸ்பரிசம் அவனது உடலை வதைத்து கொண்டிருந்த வலிக்கு இதமான மருந்து போல மிக குளிர்ச்சியாக இருந்தது. ஆமாம் மைதிலி, நீ தனியாகவா புறப்பட்டு வந்தாய்? இங்கெங்கு வந்து தங்கியிருக்கிறாய் என திடீரென கவலையுடன் விசாரித்தான். தங்கும் இடம் பற்றி தனக்குள்ள பிரச்சனையை மைதிலி அவனிடம் தற்சமயம் தெரிவிக்க விரும்பவில்லை. ஜானகி என்று என் சிநேகிதி ஒருத்தியை பற்றி நான் அடிக்கடி பேசுவேனே, ஞாபகம் இருக்கிறதா? அவள் வீட்டில் தற்காலிகமாக வந்து தங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டமான சமயங்களில் நமக்கு சிநேகிதர்கள் உதவாமல் இருப்பார்களா? உங்கள் உடம்பு சரியாகும் வரை தன் வீட்டிலே தங்கியிருக்கும்படி அவள் சொல்லியிருக்கிறாள். அதனால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு பெரும் பொய்யை சொன்னாள். நீலகண்டன் கவலை நீங்கியவனாக மனைவி பக்கம் திரும்பி, மைதிலி, எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்பட்ட போதிலும் நமக்கு உறவினர்களும் சிநேகிதர்களும் மலை போல் இருந்து உதவுவது பகவானின் கிருபையே என்று கூற வேண்டும். பூரண கர்ப்பிணியான உன்னை அழைத்து கொண்டு வெளியில் தங்கும் இடமில்லாது நான் தத்தளித்து கொண்டிருக்கையில் காமாட்சி பாட்டி கை கொடுத்து உதவினாள். இப்போது இந்த பெரிய பட்டணத்தில் அனாதையாக நீ தவிக்காது தன்னோடு வைத்து ஆதரிக்க முன் வந்திருக்கிறாள் உன் சிநேகிதி ஜானகி. மைதிலி,
உலகத்தில் எல்லோருமே பொல்லாதவர்கள் இல்லை, நல்ல மனிதர்கள் சிலர் என்று இருக்கத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் உண்மையில் மழை பெய்கிறது. ஒரு காலத்தில் நமக்கு நல்ல நிலைமை ஏற்படுமாகில் கட்டாயம் காமாட்சி பாட்டிக்கும் உன் சிநேகிதி ஜானகிக்கும் அவர்கள் செய்த உதவிக்கு பிரதிபலனாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று ஏதேதோ உணர்ச்சி வேகத்திலே பேசிக்கொண்டு போனான். நமக்கு கஷ்டகாலத்தில் உதவியவர்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். அது போகட்டும், நீங்கள் இனி என்னை பற்றி கவலையை விட்டுவிடுங்கள். உடம்பு சீக்கிரம் குணமானதும் திரும்ப ஒரு வேலைக்கு சென்று அமர்ந்து விடலாம். வெகு விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு திடமாக இருக்கிறது என்று மைதிலி சாதுரியமாக பதிலளித்தாள். மைதிலி, ரவியை பார்த்ததும் என் உடல் வலி முழுவதும் போய்விட்டது. உன் கனிவு மொழிகளை கேட்டதும் என் உள்ளத்தின் வழியெல்லாம் மறந்து திடீரென்று ஒரு புது பலம் என் உடலில் புகுந்து கொண்டது போல எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இந்த டாக்டர் மட்டும் இப்படி பலமான பிளாஸ்டரிகளை போட்டு என் கையையும் காலையும் படுக்கையோடு கட்டி போட்டிருக்காவிடில் இவ்வளவு நேரம் நான் எழுந்து உன்னோடு நடந்து வீட்டுக்கு வந்திருப்பேன் போல் இருக்கிறது. அத்தனை சந்தோஷம் ஏற்படுகிறது மைதிலி என்று குழந்தை போல கொஞ்சி பேசிவிட்டு பல நாளைக்கு பிறகு முதலாக வாய்விட்டு சிரித்தான். அதற்கு பின் வெகு நேரம் தன் மனைவியிடம் தன் விபத்தை பற்றி விவரித்து கொண்டிருந்தான். அவளும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நோயாளிகளை காண வந்துள்ள உறவினர்கள் வெளியேற வேண்டும் என்பதை அறிவித்த வண்ணம் ஆஸ்பத்திரியின் வராந்தாவில் தொங்கிக் கொண்டிருந்த பெரிய மணி ஒரு முறை ஓம் என்று முழங்கி ஓய்ந்தது. நேரமாகிவிட்டது, நாளைக்கு வந்து பார்க்கலாம் என்று ஆஸ்பத்திரி நிர்வாகிகள் எச்சரிக்கிறார்கள். சரி, கிளம்பு, மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கொள்வோம். கையில் செலவுக்கு பணம் இருக்கிறதல்லவா? நல்ல வேளையாக அன்று திருடனவன் என் உள் சட்டை பையிலிருந்து 10 ரூபாய் விட்டு போயிருந்தான். காஃபி சாப்பிட செலவானது போக 8 ரூபாய் மீதி இருக்கிறது. வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று கூறியபடி தன் தலையணை அடியில் கையை விட்டு துழாவினான் நீலகண்டன். வேண்டாம், என்னிடம் இருக்கிறதே எதேஷ்டம் என்று மறுத்த மைதிலி குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு போக எழுந்திருந்தாள். அது சமயம் வார்டுக்குள் நுழைந்த வயோதிக தம்பதிகளை கண்டதும் நீலகண்டன், ஆமாம், இவர்கள் யார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். இவர்களை இங்கேதான் அறிமுகம் செய்து கொண்டேன். வீட்டுக்கு திரும்பும்போது துணையாக வருவார்கள் என்று பதிலளித்தாள் மைதிலி. கட்டிலின் அருகே வந்த அந்த கிழவர், கவலைப்படாதீங்கள் சார், உங்கள் மனைவியை பத்திரமாக அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்டு விடுகிறோம் என்று கூறிவிட்டு, வாங்கோம்மா, நேரமாகிவிட்டது என்று சொன்னார். ஆஸ்பத்திரியை விட்டு அந்த மூவரும் வெளியே வந்தனர். ஏனம்மா, உங்களுக்கு வீடு எங்கே? இருட்டி விட்டதனால் நீங்கள் தனியாக போவதை நான் விரும்பவில்லை. காலம் கெட்டு கிடக்கிறது. நாங்கள் வீடு வரை கூட துணைக்கு வருகிறோம் என்றார் அந்த கிழவர். இதுவரை அடக்கி வைத்திருந்த துயரம் மைதிலியின் பொறுமையையும் மீறிக்கொண்டு பீறி எழுந்தது. மாமா, முன்பின் தெரியாத எனக்கு இத்தனை உதவி செய்யும் உங்களிடம் நான் எதற்கு போய் சொல்ல வேண்டும்? சிநேகிதி என்று நம்பிக்கொண்டு ஒருத்தி வீட்டில் போய் காலையில் இறங்கினேன். கையில் பொருள் இல்லாததனால் கௌரவம் இல்லாமல் போய்விட்டது. உடனே புறப்பட்டு வெளியே போய்விடு என்று நேரடியாக சொல்லாத குறையாக என் வேண்டா வரவை உணர்த்தி விட்டார்கள். உண்மையில் இந்த குழந்தையுடன் எங்கே போய் தங்குவேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறிவிட்டு கண்ணீர் வடித்தாள். கிழவர் திடுக்கிட்டு போய் தன் மனைவியின் பக்கம் திரும்பினார். அவர் உள்ள கருத்தை விரைவில் புரிந்து கொண்ட அந்த அம்மாள், அதனால் என்னம்மா, எங்களை உன் சிநேகிதர்களாக பாவித்து கொண்டு எங்கள் வீட்டில் வந்து தங்கியிரு. கஞ்சியோ கூழோ சாப்பிட்டாலும் உனக்கும் ஒரு வாய் கொடுப்போம், கவலைப்படாதே. உன்னை எங்கள் சுந்துவின் அக்கா என்று எண்ணிக்கொள்கிறோம் என்று உபச்சாரமாக கூறினாள். மைதிலிக்கு தன் நன்றியை வார்த்தைகளால் தெரிவிக்கவே முடியவில்லை. ஆகவே அந்த கிழவியின் கரத்தை அன்புடன் பற்றி கொண்டு மாமா, மாமி என்று குழறினாள். பசியால் வாடிக்கொண்டிருந்த நாய் ஒன்று வைக்கோல் போர் ஒன்றின் மீது ஏறி படுத்து உறங்கத் தொடங்கியதாம். தீனிக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த பசு ஒன்று வைக்கோலை கண்டதும் ஆசையுடன் அருகில் வந்ததாம். அவ்வளவுதான், விருக்கென்று நித்திரை கலந்தெழுந்து கோபம் பொங்கும் விழிகளால் உறுத்து விழித்து பற்களை காட்டி ஆக்ரோஷமாக குரைத்து பசுவை போர் அருகில் அண்ட ஒட்டாது அந்த துஷ்ட நாய் விரட்டி அடித்து விட்டதாம். நாய் என்னவோ தன் பசியை தீர்த்து கொள்ள வைக்கோலை தின்றுவிடப் போவதில்லை. ஆனால் பசுவின் பசி தீர வைக்கோலை தின்ன இடம் கொடுக்க சுவானத்திற்கு அவ்வளவு தாராள மனப்பான்மை இல்லை. தனக்கு உதவாத ஒரு பொருள் பிறருக்கு உதவுவதா என்ற ஒரு ஆத்திர உணர்ச்சி. வைக்கோல் போரின் மீது அரை துயிலில் ஆழ்ந்திருந்த சுவானத்திடம் குடிகொண்டிருந்த தாராள மனப்பான்மைதான் மங்களத்தின் உள்ளத்திலும் குடிகொண்டிருந்தது. அவளுடைய இந்த உண்மையான குணத்தை அறிந்து கொள்ள பத்மினிக்கு பல மாதங்கள் சென்றன.
மங்களம் உட்கொள்ளும் மருந்துகளின் மீது தன் பாதி உயிரை வைத்திருந்தாள். மீதி பாதி பிராணனை ஆடை ஆபரணங்கள் மீது வைத்திருந்தாள். எனவே அவளது இரும்பு பீரோவை திறந்துவிட்டால் போதும், தட்டுகளில் அடுக்கடுக்காக வானவில் வர்ண ஜாலங்களை வீசிக்கொண்டு நானாவித வர்ணச் சேலைகள் காட்சியளிக்கும். ஒருபுறம் பொன்னாலும் மணிகளாலுமான விதவிதமான ஆபரணங்கள் அணிவாரின்றி குவிந்து கிடக்கும். புதிய தினசில் ஒரு புடவை அவள் கண்ணில் பட்டுவிட்டால் போதும், அடுத்த கணமே அந்த புடவை அவளது அலமாரிக்குள் அடக்கமாகிவிடும். நகைகளும் அப்படியேதான். புதிய மோஸ்தரில் யாராவது ஒரு பெண்மணி ஒரு நகையை அணிந்து கொண்டிருப்பதை மங்களம் கண்டுவிட்டாலானால் அடுத்த நாளே அந்த நகை அம்மாளின் இரும்பு பெட்டிக்குள் சிறைப்பட்டுவிடும். இவ்வளவிற்கும் மங்களம் நாளின் பெரும் பகுதியை நோயாளியாகவே படுக்கையிலேயே கழித்து கொண்டிருந்தாள். அபூர்வமாக சில சமயங்களில்தான் அவள் நண்பர்கள் வீட்டுக்கோ மற்ற கேளிக்கை ஸ்தலங்களுக்கோ விஜயம் செய்ய புறப்படுவாள். அதிசயமாக வெளிக்கிளம்பிய இந்த சந்தர்ப்பங்களே மங்களத்தின் பொருள் வாங்கி குவிக்கும் திறமைக்கு போதுமானவையாக இருந்தன. என்றால் மற்ற பெண்கள் போல் அவளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்திருந்தால் அப்பொழுது ஸ்ரீமான் திவாகரன் இரும்பு வியாபாரத்திற்கு பதில் தம் மனைவி வாங்கி சேமித்துள்ள நகைகளை கொண்டு ஒரு ஜுவல்லரி மார்க் திறந்துவிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம். அவர் செய்த புண்ணியமோ அல்லது மூதாதையர் செய்த பெருந்தவமோ இவ்வாறெல்லாம் நிலைமை ஏற்படாது. ஸ்ரீமதி மங்களாம்மாளை நோயாளியாக ஆழ்த்தி வீட்டில் இருந்த ஒரு பெரும் இரும்பு அலமாரியை மட்டும் நகைகளால் நிரப்பும் சிறு பணியில் அவளை ஈடுபடச் செய்து விட்டிருந்தது. மங்களத்திற்கு நகைகளையும் புடவைகளையும் வாங்கி குவிக்க நேரம் இருந்ததை ஒழிய அவைகளில் எதையும் அணிந்து அழகு பார்க்க பொழுதோ விருப்பமோ இருக்கவில்லை. ஆனால் அதே சமயம் தான் உடுத்தாத ஆடைகளையோ அணியாத ஆபரணங்களையோ தன் தம்பி மனைவிக்கு சற்று இரவல் கொடுக்க கூட மனதில் தாராளம் இருக்கவில்லை. இரும்பு பெட்டியின் சாவியை பத்மினி தன் இடையில்தான் சொருகி கொண்டிருந்தாள். மங்களம் உத்தரவிட்ட பொழுதெல்லாம் அவளது பீரோவை திறந்து ஆடை ஆபரணங்களை கணக்கிட்டு வைத்தாள். ஆனால் மங்களத்தின் பீரோவில் குவிந்து கிடந்த அந்த நவநிதிகளின் சுகத்தை அவளால் அனுபவிக்கவே முடியவில்லை. கண்களால் தினசரி ஒரு முறை தரிசித்தாள், கரங்களால் அவைகளை ஸ்பரிசித்தாள் என்பதை தவிர பத்மினியால் அவைகளில் ஒன்றையேனும் பூட்டி அழகு பார்த்து மகிழ முடியவில்லை. நாத்தனாரின் ஏவலுக்கு அடிபணிந்து மங்கள பவனத்தில் வாசம் செய்த காலத்தில் மைதிலி எவ்வளவோ முறை அந்த பீரோவை திறக்க நேரிட்டது. ஆனால் கண்களை பறித்த அந்த ஆபரணங்களையோ மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளையோ அவள் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை. தனக்கு சொந்தமற்ற எந்த பொருளையும் அவள் விரும்பியதே இல்லை. ஆனால் பத்மினியின் மனப்போக்கு வேறு விதமாக இருந்தது. இளமை அழிந்து வயோதிகத்தை சமீபித்து கொண்டிருந்த மங்களத்திற்கு இவ்வளவு நகைகள் ஏன்? இந்த விலை உயர்ந்த ஆடைகளை என் போன்ற இளநங்கை அல்லவா அணிந்து மகிழ வேண்டும்? இந்த கிழவிக்கு இவைகள் ஏன் என்று ஆத்திரமும் பொறாமையும் கொண்டாள். தானும் அணியாது பிறருக்கும் கொடுக்காது அவைகளை பீரோவில் பூட்டி வைத்த மங்களத்தை அவள் நாளடைவில் உள்ளுக்குள் வெறுக்கத் தொடங்கினாள். சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சித்தப்பாவிடம் குறை கூறி என் நாத்தனாருக்கு ஏன் இந்த அல்ப மனசு என்று வருத்தப்பட்டு கொண்டாள். சித்தப்பா முத்துசுவாமிக்கு மங்களம்மாளிடம் அபாரமான சலுகைகள் இருந்தன. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அவரது வார்த்தைகளை வேத மந்திரமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய மங்களம் நகைகள் விஷயத்தில் மட்டும் மிகவும் கண்டிப்பாகவும் பிடிவாதமாகவும் இருந்துவிட்டாள். ஏன் மங்களம், அந்த அட்டிகையை அப்படியே பெட்டியில் வைத்து பூட்டினால் அது என்னத்திற்காகும்? இரும்பு சத்து நகையிலே ஏறி அப்படியே கற்கள் ஒளி மங்கி போய்விடாதா? அந்த பெண் பத்மினி கழுத்திலே அதை போட்டு வையேன், அது சிறுசு, போட்டுக்கொண்டு சந்தோஷப்படட்டுமே என்று ஒரு முறை பத்மினிக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு கொஞ்சம் சிபாரிசு கூட செய்து பார்த்தார். அது பெட்டியிலேயே இருக்கட்டும் சித்தப்பா, நம்மை அது என்ன சாதமா கேட்கிறது? பத்மினிக்கு இது மாதிரி வாங்கி போட்டுக்கொள்ள முடியாதா என்ன? அவள் புருஷன் சம்பாதிக்கிறான், காலக்கிராமத்திலே வாங்கி போடுகிறான், என் நகைகள் அவளுக்கு எதற்கு என்று ஒரு போடு போட்டு அவர் வாயை இது விஷயமாக அடக்கிவிட்டாள். தமது பேச்சை இந்த ஒரு காரியத்தில் மட்டும் மங்களம் கேட்கவில்லை என்று சித்தப்பாவிற்கு மிக கோபம். பத்மினிக்கும் மங்களத்தைப் போலவே ஆடை ஆபரணங்களின் மீது மகத்தான மோகம், கண்ணால் கண்டதையெல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்ற பேராசை அவளை பேயாக ஆட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அவளது கணவனது வருவாய் அதற்கு போதியதாக இருக்கவில்லை. தன் சொந்த செலவுகள் போக மனைவிக்கு என்று ஒரு சிறு தொகையை ஸ்ரீகாந்தன் மாதந்தோறும் அவளிடம் கொடுத்து வந்தான். வீட்டு நிர்வாகத்திலே சித்தப்பா கூட சேர்ந்து சூறையாடுவதில் பத்மினி தானாக கொஞ்சம் பணம் மாதந்தோறும் சேர்த்து கொண்டிருந்தாள். எனினும் இவைகள் அனைத்தும் அவள் நினைத்த விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்க போதுமானதாக இருக்கவில்லை. மழை பொழிந்து பஞ்சம் தீர வேண்டுமே ஒழிய
பனி பெய்து தீராது என்று அடிக்கடி தனக்குள்ளே எண்ணி எண்ணி நிராசையால் பெருமூச்செறிந்தாள். தனக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொள்ள பொருளாதாரம் இடம் கொடுக்காத சந்தர்ப்பத்திலெல்லாம் அவளுக்கு மங்களத்தின் மீது கோபம் வந்தது. ஸ்ரீகாந்தன் மீது ஆத்திரம் வந்தது. தன் மேலும் தன் வாழ்வின் மேலுமே கூட அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை பத்மினியின் சிநேகிதி ஒருத்தி வீட்டிற்கு விஜயம் செய்ய ஆயத்தமாக உடுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்தாள். காரை எடுத்துக்கொண்டு சித்தப்பா கடைத்தெரு வரை சென்றிருக்கிறார் என்று வேலைக்காரன் கூறியதை கேட்டதும் அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. சித்தப்பா ஊர் சுற்றிவிட்டு ஆடி அசைந்து கொண்டு வருவரை அவள் காருக்காக காத்திருக்க வேண்டும். ஷெட்டில் தூங்கி கொண்டிருக்கும் மங்களம்மாளின் புதிய பியூக்கை எடுத்துக்கொண்டு போவோம் என்றாலும் நாத்தனார் உத்தரவின்றி அந்த திக்கை கூட திரும்பி பார்க்க முடியாது. சே, இது என்ன வாழ்க்கை! நமக்கென்று எப்பொழுது ஒரு கார், ஒரு பங்களா, வேண்டிய ஆடை ஆபரணங்கள் இவைகளை வாங்குவது? இவ்வளவு படித்துவிட்டும் இவர் இத்தனை குறைவான சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இருந்தால் ஜென்மம் முழுவதும் நாத்தனாருக்கு அடிமையிலும் அடிமையாக அவளது ஏவலுக்கு நாய் போல் காத்து கிடக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் எண்ணி கோபமும் துயரமும் அடைந்தாள். ஹாலுக்குள் முன்னும் பின்னும் கூட்டிற்குள் அடைப்பட்ட பெண் சிங்கம் போல் உலாவிக் கொண்டிருந்தாள். சூரியன் அஸ்தமித்து இருள் வேகமாக பரவி கொண்டு வருவதை அறிந்ததும் அவளுக்கு அழுகை கூட வந்துவிட்டது. இனி எங்கே வெளியே போவது என்று நிராசையுடன் பெருமூச்செறிந்த வண்ணம் ஒரு சோபாவின் மீது வந்து அமர்ந்தாள். அது சமயம் வேலைக்காரன் உள்ளே வந்து, அம்மா, உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க என்றான். சிவபூஜையில் கரடி போல வந்த இந்த அம்மா யாரது என்று தனக்குள் எண்ணி வெகுண்ட பத்மினி ஒரு கணம் தான் வீட்டில் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட உத்தேசித்தாள். ஆனால் வாசல் வராந்த ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியின் சேலை தலைப்பு காற்றில் பறந்து கொண்டிருந்ததை அசப்பில் ஒரு வினாடி கண்டுவிட்டாள். என்ன அழகான புடவை என்று அவள் உள்ளம் அதை கண்டு ஆச்சரியத்துடன் துள்ளியது. இத்தனை அழகான தலைப்பு கொண்ட புடவையின் உடல் என்ன நிறமாக எத்தனை அழகாக இருக்குமோ என அதிசயித்த வண்ணம், வரச்சொல் அந்த அம்மாவே என்று உத்தரவிட்டு ஆவலுடன் வாயிலை நோக்கியபடி இருந்தாள். நமஸ்காரம் அண்டி என்று கரம் குவித்து வணங்கிய வண்ணம் தன் பற்கள் அனைத்தும் தெரிய மெல்ல நகை செய்துவிட்டு தென்றலில் துவளும் பூங்கொடி என அசைந்தாடி கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தாள் ஒரு ஆந்திர நாட்டு அழகி. பத்மினி அவளை முன்பின் பார்த்ததில்லை. அவள் அணிந்திருந்ததை போன்ற அழகிய புதிய மோஸ்தர் புடவையும் அவள் இதற்கு முன்பு எங்கும் கண்டதில்லை. எல்லாவற்றையும் விட அந்த அழகி கழுத்திலே இருந்த கல்லிழைத்த நெக்லஸின் புத்தம் புதிய மோஸ்தர் அவளது கருத்தையும் கவனத்தையும் ஒருங்கே கவர்ந்து கொண்டு விட்டது. வாருங்கள், உட்காருங்கள் என்று உபசரித்த பத்மினியின் நெஞ்சு ஏனோ படபடவென்று அடித்து கொண்டது. கண்ணையா, அந்த கூடையை உள்ளே கொண்டு வா என்று அந்த அழகி சுந்தரமான தெலுங்கிலே தன் கூட வந்த வேலையாளுக்கு உத்தரவிட்டு பத்மினி அருகே வந்து சுவாதீனமாக அமர்ந்து கொண்டாள். வேலைக்கார பையன் ஒருவன் பெரிய கூடையொன்றை அவர்கள் முன்னிலையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றான். கூடையின் மூடியை திறந்து அதில் நிரம்பியிருந்த வைக்கோலுக்குள் கையை விட்டு பெரிய மாம்பழம் ஒன்றை அந்த ஆந்திர அழகி கையில் எடுத்தாள். இது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்த்த ரசம் மாம்பழம், தங்களுக்கு கொடுக்கவே கொண்டு வந்தேன் என்று கொச்சையான தமிழில் கொஞ்சி பேசிவிட்டு அந்த கனியை பத்மினி கையில் வைத்தாள். திடீரென்று ஒரு அழகான பெண் அலங்காரமாக உடுத்தி கொண்டு கூடை நிறைய பழங்களை காணிக்கையாக கொண்டு தன்னை காண வந்ததன் மர்மம் பத்மினிக்கு புரியாத புதிராக இருக்கவே ஆச்சரியத்துடன் அவள், நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று வினவினாள். வரிசையான தன் பற்களை மீண்டும் ஒருமுறை வெளியே காட்டி மென்னகை செய்த அந்த மோகினி, என் பெயர் நரசம்மா, தங்கள் கணவரின் கீழே வேலை செய்யும் பூபதிராவ் மனைவி நான் என்று கொச்சை தமிழில் அறிமுகம் செய்து கொண்டாள். அப்படியா, சந்தோஷம். இதெல்லாம் எதற்கு என்று கேட்டாள் பத்மினி. இது என்ன பிரமாதம், சாப்பிட ஆள் இல்லாத வீட்டில் இந்த பழங்கள் குவிந்து கிடக்கின்றன என்று சிரித்தாள் நரசம்மா. பிறகு வெகு நேரம் தான் வெளியே செல்ல வேண்டும் என்பதை கூட மறந்து பத்மினி அவளுடன் பற்பல விஷயங்கள் பற்றி சம்பாஷித்துக் கொண்டிருந்தாள். அவர்களது சம்பாஷணை முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் முதலியவை பற்றியே சுழன்று கொண்டு வந்தன. ஆமாம், இந்த நெக்லஸ் எங்கே வாங்கினீர்கள் என்று வினவினாள் பத்மினி. முடிவில் ஆவலை அடக்க மாட்டாது. இதோ நானே மாதிரி எழுதி கொடுத்து வீட்டில் வைத்து ஆசாரியை கொண்டு செய்தது. ஏன், உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? என்ன பிரமாதம், 2.5 பவுனில் செய்தது. பார்த்தால் 10 பவுன் போல அப்படி பாந்தமாக இருக்கிறது இல்லையா? இதை போட்டு பாருங்கள் என்று கூறிவிட்டு தன் கழுத்தில் இருந்த ஆபரணத்தை கழற்றி பத்மினி கழுத்தில் மின்னர் பொழுதில் பூட்டினாள்.
எதிரே தெரிந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பன்முறை அழகு பார்த்து கொண்டாள் பத்மினி. மிகவும் நன்றாக இருக்கிறது. இது மாதிரி எனக்கும் ஒன்று செய்து கொள்ள ஆசையாக இருக்கிறது என்று தன் உள்ளத்தில் கொந்தளித்த ஆவலை கட்டுப்படுத்த முடியாது வெளியே சொல்லிவிட்டாள். பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன், என்னுடைய பரிசாக இதையே வைத்துக் கொள்ளுங்கள். இது என்ன பிரமாதம் என்று பகட்டாக பேசினாள் நரசம்மா. பரிசாகவா என்று ஆச்சரியத்துடன் வினவிய பத்மினியின் நெஞ்சு பக்பக்கென்று அடித்துக் கொண்டது. என்னத்திற்கு, எதற்காக இவள் நமக்கு இந்த ஆபரணத்தை பரிசாக கொடுக்க முன் வர வேண்டும் என்று அவள் யோசிக்கவே இல்லை. எனக்கு சிநேகிதம் பெரிசை ஒழிய பொருள் பிரதானமானதல்ல. உங்களை பற்றி நான் வெகு நாளாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை சந்திக்க வேண்டும், சிநேகிதம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். நானே வழியே வந்து பேசினால் முகம் கொடுத்து பேசுவீர்களோ என்று ஒரு அச்சம் கூட இருந்தது. பெரிய மனிதர் வீட்டு பெண்கள் எல்லோருமே உங்களைப் போல் என்னை போன்ற பெண்களுடன் இன்முகம் காட்டி சரிக்கு சரி சமமாக பாராட்டி பேசிவிடுகிறார்களா? ஆனால் பார்த்தவுடனேயே உங்களது கள்ளம் கபடமற்ற மனசு பளிங்கு போல எனக்கு புலனாகிவிட்டது. உங்களை சந்தித்தது பற்றி சந்தோஷம். எனக்கு நாழியாகிறது. இன்னொரு சமயம் ரொம்ப நேரம் இருந்து பேசுகிறேன். நான் வரட்டுமா என்று மகிழ்ச்சியாக கூறிவிட்டு கை கூப்பிக்கொண்டு எழுந்திருந்தாள். பத்மினியின் அகமும் முகமும் இதை கேட்டு மலர்ந்து விட்டன. உங்களை சந்தித்தது, நட்பு கொண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்தாருங்கள், நகையை எடுத்துக்கொள்ளாமல் என்று தடுமாறினாள் பதிலுக்கு. கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப நான் வாங்குவது வழக்கமே இல்லை. என் சிநேகிதத்தின் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப அதை கையால் கூட தொடமாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்த நரசம்மா தொடர்ந்து, ஆமாம், மறந்தே போனேன். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு முறை வர வேண்டும். விலாசத்தை எழுதி கொடுக்கிறேன். தப்பாமல் வர வேண்டும். ஏன், நாளைக்கு பகல் சாப்பிடுவதற்கு நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்துவிடலாம் என்று உபச்சாரமாக அழைத்தாள். நாளைக்கா என்று கண்களை அகல விரித்து வியப்புடன் வினவிய பத்மினி, ஆகட்டும், நாளை பகல் போஜனத்திற்கு உங்கள் இஷ்டப்படியே வந்துவிடுகிறேன் என்று பகர்ந்தாள். நம் இருவரை தவிர வேறு யாரும் இந்த விருந்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை. அவர் ஆபீஸுக்கு போய்விடுவார். அதற்கு பிறகு வீட்டில் அள்ளீர் தர்பார் தான் என்று நரசம்மா கூறிவிட்டு பகபகவென்று சிரித்து வெகு நாள் பழகிய சிநேகிதி போல் பத்மினியின் கரத்தை பற்றி அன்புடன் குலுக்கிவிட்டு விடைபெற்று கொண்டு சென்றாள். பத்திரமாக அந்நகையை கழற்றி தன் பெட்டிக்குள் அடக்கம் செய்தாள் பத்மினி. சித்தப்பாவிடம் இதை பற்றி அவள் பேசவே இல்லை. இரவு வீடு திரும்பிய கணவனிடம் கூட நகை விஷயத்தை சொல்லவில்லை. சொன்னால் ஏன் பெற்றுக்கொண்டாய் என கோபித்துக் கொள்வாரோ என்ற பயம் அவளுக்கு. ஆனாலும் அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை. எங்கேயோ வானத்திலிருந்து வந்த ஒரு பெண் போல மிகவும் அன்புடன் வந்து வலிய அந்த அழகிய ஆபரணத்தை பரிசாக கொடுத்து போனது அவளுக்கு ஏதோ கதைகளில் வரும் ஒரு காட்சி போல் மிக அதிசயமாகத்தான் இருந்தது. அடுத்த நாள் பத்மினி சித்தப்பாவை முந்திக் கொண்டு காரை எடுத்துக்கொண்டு நரசம்மாள் கிரகத்திற்கு தப்பாது விஜயம் செய்தாள். அங்கே அவளுக்கு நடந்த விருந்து உபச்சாரத்தை வர்ணிக்கவே முடியாது. ஆவக்காய் ஊறுகாய் எங்க அம்மா போட்டு அனுப்பியது, இன்னும் கொஞ்சம் என்று தேனினும் இனிய குரலில் பன்முறை உபசரித்து விருந்து பரிமாறினாள் நரசம்மா. சாப்பாடு முடிந்ததும் தாம்பூலத்திலே விலை உயர்ந்த ஒரு பட்டு ரவிக்கை துண்டை வைத்து வெற்றிலை பாக்குடன் பரிசாக அளித்தாள். பத்மினி அதை ஆவலுடன் வாங்கி தன் கைப்பையில் அடக்கம் செய்து கொண்டாள். வீட்டுக்கு கிளம்ப விடைபெற்று கொண்டு பத்மினி எழுந்தபோது நரசம்மா மெல்ல அருகில் வந்து, பத்மினி அம்மா, உங்களிடம் நான் சிறு கோரிக்கை வேண்டுகிறேன். சிநேகிதி என்ற ஹோதாவில் தவறாக எண்ணாது உதவி செய்வதாக வாக்களிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டாள். புல் நுனி மீது படிந்த பனித்துளிகள் போல் அவளது இமைகளின் நுனியில் முத்துக்களை நிகர்த்த கண்ணீர் துளிகள் கீழே உதிர தயாராக நின்றன. பத்மினிக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. என்ன உதவியம்மா என்று கலவரத்துடன் வினவினாள். ஒன்றும் அப்படி உங்களால் முடியாத காரியமல்ல. என் கணவர் தங்கள் கணவரின் கீழே வேலை செய்து வருகிறார். கம்பெனியில் தற்சமயம் சிக்கனத்தை முன்னிட்டு பல ஆட்களை வேலையிலிருந்து நீக்குகிறார்கள். என் கணவர் முந்தைய வருஷம்தான் வேலையை ஒப்புக்கொண்டவராதலால் அவரை நீக்கிவிட போறதாக கேள்விப்பட்டேன். வேலை போய்விட்டால் நாங்கள் மிகவும் கஷ்டப்படுவோம். உங்கள் கணவருக்கு முதலாளியிடம் மிகவும் சலுகைகள் உண்டு. கம்பெனி காரியங்களுக்கு என் கணவர் இல்லாவிடில் கட்டுப்படியாகாது என்று ஒரு வார்த்தையை சிபாரிசு செய்யும்படி கூறினாள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தினாள். பத்மினியின் நிலைமை பெரும் தர்ம சங்கடமாகிவிட்டது. பெட்டியில் அடக்கமாயிருந்த அந்த அழகிய நெக்லஸ் மீது கொண்ட ஆசை ஒருபுறம் அவளை பிடித்து இழுத்தது. கணவன் உண்மை முழுவதையும் அறிந்தால் கோபிப்பாரே என்ற பயம் ஒரு பக்கம் உதைத்தது. ஒரு வார்த்தை இவரிடம் சொல்கிறேன் வந்து என்று குளறிவிட்டு விடைபெற்று கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். அன்று இரவு தூங்க போகும் முன் தங்கள் அறைக்குள் வெள்ளி டம்ளரில் சூடான பாலை எடுத்து கொண்டு வந்த பத்மினி கணவன் அமர்ந்திருந்த ஆசனத்தின் அருகில் உள்ள மேஜை மீது வைத்தாள்.
ஆமாம், உங்கள் ஆபீஸில் பூபதிராவ் என்பவர் வேலை செய்கிறார் அல்லவா என்று வினவினாள் கொஞ்சலாக. ஆமாம், சுத்த சோம்பேறி அவன். அவனுக்கு அடுத்த மாதம் முதல் தேதி வாக்கில் சீட்டு கொடுக்க போகிறோம். ஏன் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஸ்ரீகாந்தன். அவன் மனைவி என் கூட படித்தவள், வெகு நாளைய சிநேகிதி. பூபதிராவை வேலையிலிருந்து நீக்கி விடாது இருக்க நீங்கள் ஏதாவது உதவி செய்தாக வேண்டும் என்று குறைவாக கெஞ்சி கேட்டாள் பத்மினி. தன் கணவனை காப்பாற்றும்படி அந்த பெண் உன்னிடம் வந்து மன்றாடினாளாக்கும். சரி என்று அபயஸ்தம் கொடுத்து விட்டாயா நீ என்று கடுமையாக அதட்டினான் ஸ்ரீகாந்தன். அவ்வளவுதான். கங்கையை நிகர்த்த பிரவாகம் பத்மினியின் அழகிய விழிகளில் கரை புரண்டு ஓடியது. என் சிநேகிதி அவள். அவளுடைய கஷ்டம் என் கஷ்டத்தைப் போல. உதவி செய்தால் செய்யுங்கள், செய்யாவிட்டால் உங்கள் இஷ்டம் என்று கோபத்துடன் பதிலளித்துவிட்டு கதவை தடால் என்று சாத்திக் கொண்டு கீழே சென்று விட்டாள். வெகு நேரம் சென்ற பின்னரும் அவள் திரும்பி அறைக்குள் வராததைக் கண்டு ஸ்ரீகாந்தன் கலக்கமுற்றவனாக கீழே இறங்கிச் சென்றான். சமையலறையின் முன் வராந்தாவில் தரை மீது குப்புறப்படுத்திக் கொண்டு குலுங்கி அழுது கொண்டிருந்த தன் ஆசை மனைவியை காண அவனது நெஞ்சம் பதைத்தது. கட்டாயம் உதவி செய்தாக வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூறினால் செய்துவிட்டு போகிறேன். அதை விட்டு இந்த அழுகை எதற்கு? அசடு, எழுந்திரு. ஈரத்தரையில் படுத்திருந்தால் உடம்பிற்கு ஆகாது என்று கொஞ்சலாக கூறியபடி அவளை வாரி எடுத்து நிறுத்தினான். 3 தினங்களாக விடாது பெய்த மழை அன்று காலையில்தான் ஓய்ந்திருந்தது. வானத்தை இருட்டிக் கொண்டிருந்த கருமேகங்கள் கலைந்து விடவே வானம் வெளுத்தது. மேகமிட்ட கருந்திரையை கீறிக்கொண்டு புறப்பட்டதாலோ என்னவோ சூரியன் அன்று சிறிது வெம்மை கலந்த தன் பொற்கதிர்களை வாரி வீசி கொண்டிருந்தன. வீட்டின் பின்புறம் இருந்த சிறு தோட்டத்திற்குள் மைதிலி ஓடி வந்தாள். இலை தெரியாது மலர்ந்திருந்த கொன்றை மரம் தோட்டத்திற்கு பெரிய அலங்காரமாக காணப்பட்டது. அதன் இலைகள் மீது படிந்திருந்த மழை துளிகள் இளஞ்சூரிய வெளிச்சத்தில் வைர மணிகள் போல் மின்னிக் கொண்டிருந்தன. ஆள் அரவம் கேட்டு ஒளியும் இடந்தேடி வேகமாக கிளைகளில் பாய்ந்தோடியது ஒரு சிறு அணில். அந்த அதிர்ச்சியில் அசைந்த சிறு மரக்கிளைகளிலிருந்து நெருப்பை நிகர்த்த சிவந்த மலர்கள் பொலபொலவென்று தரையில் உதிர்ந்தன. அத்துடன் வைரமணிகள் சிதறிவிடுவது போல் மழைத்துளிகள் நானாவிதமான வர்ண ஜாலங்களை வாரி வீசிக்கொண்டு கீழே விழுந்தன. 3 நாட்கள் செய்த சிறைவாசத்திற்கு பின் வான வீதியை நோக்கி சிறகு விரித்து ஆனந்தத்துடன் பறந்து வந்திருந்த பட்சி ஜாலங்கள் உற்சாகம் தாளமாட்டாது இன்னிசை எழுப்பிக் கொண்டிருந்தன. நெருப்பை நிகர்த்த சிவந்த மலர்கள், இலை நுனியில் கீழே விழ ஆயத்தமாக தொங்கிக் கொண்டிருந்த மழை துளிகள், கிளைக்கு கிளை தாவி விளையாடிய அணில்கள், ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த கிளை நுனியில் அமர்ந்து ஒரே கீதம் பாடிக்கொண்டிருந்த பறவைகள், மழையில் குளிர்ந்து விட்டிருந்த பூமி, நிர்மலமான நீலவானம், அனைத்தும் பிரமிப்பையூட்டும் ஒப்பற்ற ஒரு காட்சியாக விளங்கியது. மழைக்கு பின் ஏற்பட்ட சூரிய உதயத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட ஒரு உற்சாகமும் நம்பிக்கையும் தானாகவே உண்டாயின. மைதிலி அன்று நூதனமான ஒரு இன்பத்தை அனுபவித்தாள். இச்சிறு நிகழ்ச்சி அவள் சிறு பெண்ணாக இருந்தபொழுது ஒரு முறை ஏற்பட்டது. ஸ்ரீமான் பரமேஸ்வரன் தம்பதிகளுடன் சென்று அன்று அவர்கள் வீட்டில் தங்கிய போது மறுநாள் காலை எழுந்த பொழுது மைதிலியின் உள்ளத்தில் பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு முறை அனுபவித்த அந்த நூதனமான அமைதி நிறைந்த சாந்தி அன்று மீண்டும் நிலவியது. பரமேஸ்வர ஐயரும் சீதா அம்மாளும் அவளுக்கு காட்டிய அன்பையும் கனிவையும் கண்டு அவள் புண்பட்ட உள்ளம் ஆறுதலை எய்தியது. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது என்ற உள்ளுணர்வு அவளுக்கு ஏற்படவே மைதிலி அன்று வரை அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டாள். நம்பிக்கையுடன் வருங்காலத்தை எதிர்நோக்கும் திட சித்தத்தை பெற்றுவிட்டாள். தானே வழியே வந்து நட்புரிமை பாராட்டி அன்பை சொரிந்த இந்த நூதன தம்பதிகள் நகரத்தில் மிகவும் நெருக்கமான ஒரு பிரதேசத்திலிருந்து சிறு சந்தில் 2 அறைகள் கொண்ட சிறு வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தனர். எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது என்ற கொள்கை உடையவர் பரமேஸ்வர ஐயர். ஆகவே அவர்கள் வசித்த இடம் ஒரு பெரிய வீட்டின் பிற்பகுதி என்ற போதிலும் வீட்டிற்கும் அதற்கும் எவ்விதமான தொடர்பும் இன்றி தனித்து இருந்தது. அதனால் அவ்வீடு அண்டை அயலாரின் கூரிய நோக்கிற்கு தப்பி தன்னந்தனியாக ஒரு சிறு சந்திலே அமைதியாக திகழ்ந்து கொண்டிருந்தது. பரமேஸ்வர ஐயர் பள்ளிக்கூட ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருந்தார். அவருக்கு சுந்து என்ற சுந்தரமூர்த்தியை தவிர வேறு குழந்தைகள் ஏதும் கிடையாது. சுந்தரமூர்த்தி அருகில் இருந்த ஒரு கம்பெனியில் விற்பனை குமாஸ்தாவாக உத்தியோகம் செய்து கொண்டிருந்தான். ஓய்வாக இருந்த சமயம் பரமேஸ்வர ஐயர் தமது பொழுதை வீணே நாசமாக்கவில்லை. பரீட்சை மீது அவநம்பிக்கை உற்று தம்மை நாடி வந்த சில மாணவர்களுக்கு ஒழிந்த வேளையில் பாடம் போதித்து அதில் கொஞ்சம் வருவாயை தேடிக்கொண்டிருந்தார். தந்தையும் மகனும் சேர்ந்து பாடுபட்டு சம்பாதித்த பணம் கொஞ்சமே ஆனாலும் சீதா அம்மாவின் நிர்வாகத் திறமையால் அந்த சிறிய வீட்டில் குறைவு ஏதுமே இருக்கவில்லை.
செல்வம் என்பதில் மிக்க எளியவர்களாக இருந்தபோதிலும் பரமேஸ்வர ஐயரும் சீதா அம்மாளும் பரஸ்பரம் அன்புமிக்க தம்பதிகளாக இருந்தனர். அவர்களுக்குள் அபிப்பிராய பேதம் என்பது எப்பொழுதுமே தலைகாட்டியதே இல்லை. ஒற்றுமை மிக்க இந்த அதிசய மனோபாவத்தால் மலைபோல் வந்த கஷ்டமும் அவர்களுக்கு துச்சமாக காணப்பட்டது. ஆனந்தத்தையும் துக்கத்தையும் வறுமையையும் செல்வத்தையும் மனமொப்பி சமமாக பகிர்ந்து கொண்டதனால் அந்த தம்பதிகளுக்கு அபாரமானதொரு சகிப்புத்தன்மை ஏற்பட்டிருந்தது. தங்களுக்கு அருமையான ஒரே மகனுக்கு ஏற்பட்ட கொடுமையான விபத்தை கூட அவர்கள் தங்களது அதிசயமான மனோபாவனையினால் மிகவும் சகித்து கொண்டார்கள் என்றே கூற வேண்டும். துன்பத்திற்கு மேல் துன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க நேரிட்ட மைத்திலிக்கு இந்த அபூர்வமான சூழ்நிலை பெரிய மனமாறுதலை உண்டாக்கியது என்றால் மிகையே இல்லை. பெற்ற தாயும் தந்தையும் போல் தன்னிடம் பார்த்த அளவிலே அன்பு பாராட்டிய அந்த தம்பதிகளிடம் மைத்திலி ஒளிவு மறைவின்றி தன்னை பற்றிய விவரம் பூராவையும் அன்று இரவே தெரிவித்து விட்டாள். எல்லாவற்றையும் விடாது கேட்டு வந்த பரமேஸ்வர ஐயர் முடிவில் பெருமூச்செறிந்தார். அம்மா குழந்தை, நீ மறுபடியும் அந்த அம்மாள் ஜானகிபாய் வீட்டிற்கு போக வேண்டாம். உன் ஜாமான்களை என் வசம் ஒப்படைக்கும்படி ஒரு சிறு குறிப்பு எழுதி கொடு. அத்துடன் வீட்டு விலாசத்தையும் சரியாக குறித்து கொடு. காலையில் நான் போய் கடிதத்தை கொடுத்துவிட்டு உன் ஜாமான்களை எடுத்து வந்து விடுகிறேன். மதியாதவள் வீட்டை மிதிப்பதும் பாவம். ஆகவே நீ மறுபடி ஜாமான்களை எடுக்கக்கூட அங்கே போவது நன்றாக இல்லை என்றார். மைத்திலிக்கு தன் உள்ளத்தில் பொங்கி பெருகிய நன்றியை வார்த்தைகளால் தெரிவிக்கவே இயலவில்லை. மாமா, நீங்கள் செய்கின்ற இந்த பேர் உதவிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருப்பேன் என்று பேச முடியாது தடுமாறினாள். இது என்ன பிரமாதம்? எங்க சுந்துவுக்கு ஒரு அக்கா இருந்திருந்தால் நாங்கள் சந்தோஷமாக செய்திருக்க மாட்டோமா? அம்மா மைத்திலி, நீ ஒன்றும் நினைத்து கொள்ளாதே. உன் புருஷனுக்கு உடம்பு குணமாகி ஒரு வேலையில் அமருகிற வரை நீ எங்களுடன் இந்த வீட்டில் எங்கள் பெண் போல் நிம்மதியாக இருக்கலாம். கவலைப்படாதே என்று அன்புடன் கூறினாள் சீதாம்மாள். பரமேஸ்வர ஐயர் குடும்பத்தில் மைத்திலி வந்து தங்கி 1 மாத காலம் விரைவாக சென்று விட்டது. நீலகண்டனும் இதற்குள் கொஞ்சம் குணமாகிவிட்டிருந்தான். ஒரு நாள் மாலையில் ஆஸ்பத்திரியில் தன் கணவனை கண்டு சம்பாஷித்துவிட்டு வீடு திரும்பிய மைத்திலி உள்ளே நுழைந்தபோது பரமேஸ்வர ஐயரும் அவர் மனைவியும் யாரோ ஒரு பெண்மணியிடம் சம்பாஷித்து கொண்டு தாழ்வாரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டாள். நடுத்தர வயதும் சற்று பருமனான சரீரமும் கொண்டிருந்த அந்த பெண்மணி விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அழிந்து கொண்டிருந்தாள். யாரோ பெரிய மனிதர் வீட்டு பெண்மணி போல இருக்கிறது என்று எண்ணியவளாக மைத்திலி குழாயடிக்கு சென்று கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே திரும்பினாள்.